ஹலோ நண்பா, சர்க்கரை மற்றும் வெல்லம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுத்துல எது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சர்க்கரை மற்றும் வெல்லம் இது ரெண்டுமே ஒரே பொருள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதாவது இது ரெண்டுமே கரும்புல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் சர்க்கரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்களா சாலிட் ஸ்டேட்ல ஒயிட் கலர்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதே வெல்லம் பார்த்தீங்கன்னா செமி சாலிட்ல கொஞ்சம் பொன்னிறமான கலர்ல இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா இது ரெண்டுமே ஒரே பொருளான கரும்புல இருந்து தயாரிச்சாலும் இது ரெண்டுத்தோட செய்முறை வேற வேற. பொதுவா சர்க்கரை தயாரிக்கும் போது அந்த கரும்பு சாறை சார்கோல்ல ட்ரீட் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த கரும்பு சாறை சார்கோல்ல ட்ரீட் பண்றாங்கன்னா அந்த கரும்பு சாறுல இருக்கிற தேவையில்லாத அன்வான்டட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணி அந்த சர்க்கரையை பார்க்கிறதுக்கு வெண்மையான கலர்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக தான் சார்கோல்ல ட்ரீட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த சர்க்கரையை தொழிற்சாலைகள்ல ஒரு சில ப்ராசஸுக்கு உட்படுத்துவாங்க. இந்த மாதிரி பண்றதால அந்த சர்க்கரையில வெறும் சுக்ரோஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி நமக்கு தேவையான எந்த சத்துக்களுமே அந்த சர்க்கரையில இருக்காது. ஆனா வெல்லம் தயாரிக்கும் பொழுது அந்த கரும்பு சாறு திக்கான பேஸ்டா மாறுற வரைக்கும் பல மணி நேரம் அந்த கரும்பு சாறை கொதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த திக்கான பேஸ்டை அவங்களுக்கு தேவையான ஷேப்ல எடுத்துக்குவாங்க. சர்க்கரையை பண்ண மாதிரி வெல்லத்தை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் எந்த ப்ராசஸுக்கும் உட்படுத்த மாட்டாங்க. அதனால வெல்லத்துல பொதுவாகவே அயன், ஃபைபர் மற்றும் பல மினரல்ஸ் அதுல இருக்கும். சரி, இது ரெண்டுத்துல எது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே இதுல மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா ஆஸ்துமா போன்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மை இந்த வெல்லத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த வெல்லம் நம்மளுடைய செரிமானத்துக்கு நல்லது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டீ மற்றும் காஃபி போன்றவைகள்ல சர்க்கரையை சேர்த்து குடிக்கிறதுக்கு பதிலா வெல்லத்தை சேர்த்து குடிச்சாங்கன்னா அது அவங்களுடைய உடல் எடையை குறைக்க கொஞ்சம் உதவியா இருக்கும். முக்கியமா இந்த வெல்லம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். அடுத்ததா சர்க்கரையில இருக்கிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இந்த சர்க்கரையில நம்ம உடம்புக்கு தேவையான எந்த நன்மைகளுமே கிடையாது. ஒரே ஒரு பயன் இருக்கு. அது என்னன்னா இந்த சர்க்கரையை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவலை நம்மளால உடனடியா அதிகரிக்க முடியும். சோ இப்போ எங்கேயாவது வெயில்ல போயிட்டு வரோம், அப்படி இல்லைன்னா அதிகமா வேலை செஞ்சதால நம்ம உடம்பு களைப்பா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா சர்க்கரையை சாப்பிட்டோம்னா நம்ம பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் சடனா அதிகமாகி நமக்கு ஏற்பட்ட அந்த மயக்கமும் அந்த சோர்வும் சீக்கிரமா சரியாயிடும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சர்க்கரையை விட வெல்லம் தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. வெல்லம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது தானேன்னு சொல்லிட்டு வெல்லத்தை அதிகமா சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். சோ எதை சாப்பிட்டாலுமே அளவா சாப்பிடுங்க. அப்பதான் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.